வணக்கம். நான் டாக்டர் சண்மதி, குளோபல் மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரியும் மருத்துவர். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பரவலாக இருக்கக்கூடிய பிரச்சனை இளம் பெண்களுக்கு மத்தியில் நம்ம பார்த்தோம்னா மாதவிடாயில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். யூஸ்வலாக என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, மேடம் எனக்கு 28 நாளில் வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலராக வரமாட்டேங்குது, வந்தால் வந்துட்டு பெயின் அதிகமாக இருக்குது, இல்லை அதில் சில பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சொல்கிறது. இப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் உடனே பேனிக் ஆக வேண்டாம். நார்மலாக மருத்துவ ரீதியாக ஒரு மாதவிடாய் அப்படின்னா அது யூஸ்வலி ஒரு 21 இருந்து 35 நாள் வரைக்கும் இருக்கிறது நார்மல், மற்றும் 3 இருந்து 7 நாள் வரைக்கும் வரலாம். இதில் சப்போஸ் ஏதாவது ஒரு மாற்றம், லைக் ஒரு 7 நாளைக்கு மேலே உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக போகுது, இல்லை ஒரு 3 மாதத்துக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத ஆராயணும் நீங்களாவே. முதல்ல ஃபஸ்ட்டு 1 மாதம் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா எதனால இது வருது, நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, இல்லை உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டுச்சா, இல்லை உங்களுடைய வெயிட்டில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நீங்களே அனுசரித்து, அந்த முதல் தடவை இப்படி நடக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான முறையில், லைக் சில அந்த அன்னாச்சி பழம், பப்பாளி பழம், இல்லை வெந்தயம், அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஒரு ரொட்டீன் டயட் ஃபாலோ பண்ணி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய ஹார்மோன்ஸை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டிங்கனாலே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் போய் சைக்கிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும்.